இன்னைக்கு நீங்களும் நானும் செபிக்கிறோம், ஆராதனைக்கு வரோம், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை கனம் பண்ணுகிறோமா? இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம செயல்கள் மூலமாகவும் நம்ம செய்கிற காரியங்கள் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கை மூலமாகவும் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு தாய் தகப்பன் இருக்காங்கன்னா நம்முடைய செயல்பாடுகளை வச்சு புரிஞ்சு கொள்ளலாம் நாம் அவர்களை கனம் பண்ணுகிறோமா இல்லையா, நாம் அவர்களை மதிக்கிறோமா இல்லையா. அல்லது நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய ஆள் வந்திருக்கிறாரு, மரியாதைக்குரிய ஒரு நபர் வந்திருக்கிறார், அவர் வந்திருக்கும் பொழுது நம்முடைய செயல்பாடுகளை வைத்து அறிந்து கொள்ளலாம் நாம் அவரை கனம் பண்ணுகிறோமா இல்லையா. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார், ரமேஷனை வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். சார்லஸும் அகஸ்டினும் ரூமுக்குள்ளே போய் கதவை அணிச்சிக்கிட்டாங்க, பூட்டிக்கிட்டாங்க. இப்போ நான் வந்திருக்கிறேன்னு வச்சுக்கிடுவோம். சார்லஸ் அகஸ்டின் ரூமுக்குள்ளே போய் நினைச்சிட்டாங்க, கதவை பூட்டி உள்ளே உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க உள்ளே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ரமேஷனை கூப்பிடுதாப்புல, கதவை தட்டி கூப்பிடுதாப்புல, சார்லஸ் அகஸ்டினையும் இந்த மாதிரி இமான் வந்திருக்கான், நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லுதாப்புல. அவங்க வர மாட்டேன்னு சொல்லுதாங்க. அப்போ அவங்க என்ன செய்யலை, கனம் பண்ணலை. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். இது மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும் நாம் தேவனை கனம் பண்ணுகிறோமா இல்லையா.